இப்ப நாயகி சீரியல் பாக்குறீங்களா? பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இந்த வாயாடி சொல்றது கேளுங்க. நீங்க எல்லாரும் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி. அக்கா, காலையில இட்லி கதை ஞாபகம் இருக்குல்ல? இது அதுக்கு ஒரு வாய் கூட தாங்காது. இருக்கிறதெல்லாம் கொட்டு. ஏய், வயசு புள்ளடி, வஞ்சனை தெரியாம வளர்த்திருக்காங்க. இந்தா இங்க வா, முதல்ல இது கொண்டு போய் கொடு, மீதியை நானே எடுத்துட்டு வரேன். குலதெய்வமே, குட்டி பிசாசு மேல போயிடுச்சு. நம்ம ஒரு டுவேட் போடலாமா? போங்க மாமா, இது பகல் நேரம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போய் டிவி பாருங்க. ஒண்ணுமே பண்ணவானா இந்த பொண்டாட்டிங்கள இப்படி உசுப்பேத்தினாலே போதும், லவ் பண்றதா நினைச்சுப்பாங்க. ஃபன்னி கேர்ள்ஸ். ஆனாலும் ஆற்றல் அரசு, நீ ஒரு ராஜதந்திரின்னு நொடிக்கு நொடி நிரூபிக்கிறடா. 88 89 90 91 92 93 94 பாகுபலி பிரபாஸ் 96 97 98 99 100. எனக்கு ஐயோ, ஐயே, ஆம்பளை நீங்க ஏன் இப்படி வைக்கப்படுறீங்க? எனக்கு என்னங்க வெக்கம்? உங்களுக்கு சங்கடமா இருக்குமேன்னு தான். ஓவர் ஆக்ட்லாம் பண்ணாதீங்க. நாங்க என்ன ஊர் உலகத்துல ஆம்பளைங்களே பார்த்தது இல்லையா? சரி, நீங்க தமிழ் மீடியம் தானே படிச்சீங்க, கரெக்டா? அட ஆமாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? என்ன உங்க ஜாதகமே சொல்லுவேன். நீங்க பாய்ஸ் ஸ்கூல்ல தானே படிச்சீங்க. பொம்பளை பிள்ளைங்க வாசமே கிடையாது, கரெக்டா? ஐயோ, எல்லாமே கரெக்ட்டுங்க. அதான் இப்படி இருக்கீங்க. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஃப்ரெண்டா? நானா? ஏன் வேண்டாமா? இருக்கட்டுங்க. ஆனா அது யாருங்க பிரபாஸ்? பிரபாஸ் தெரியாதா? பாகுபலி ஹீரோ அவர்தான். ஏங்க, அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ. இப்படி நீங்க என்ன கூப்பிடுறது தெரிஞ்சா உங்களை ஃபோன் பண்ணி திட்டுவாருங்க. நான் ஐ லவ் யூன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவேனே. ஏன்னா எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். அவரை பார்த்து ஜிம்முக்கெல்லாம் போலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா ரொம்ப வேர்க்குது, டயர்ட் ஆகுது. அதான் அதெல்லாம் எதுக்குன்னு விட்டுட்டேன். ஆமா பாஸ், என்னது இது கல்லு மாதிரி வச்சிருக்கீங்க? அது 12வது முடிச்சதுல இருந்து தண்டால் அடிக்கிறாங்க. ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய கர்லா கட்டை, மண்ணு மூட்டை, அது இதுன்னு தூக்கி பயங்கரமா வெயிட் போடுவோம். ஆம்ஸ் கேட்டீங்கல்ல, இந்த கையில 75 கிலோ, இந்த கையில 75 கிலோ, ரெண்டு பக்கமும் என் சித்தியும் தங்கச்சியும் தொங்க விட்டு அப்படியே மூஞ்சல் ஆடுவங்க. என்னது 150 கிலோவா? பிரபாஸ், நான் 50 கிலோ தான். அப்ப நான் கையை பிடிச்சி தொங்கவா? கீழே விட்டுற மாட்டியே? ஏங்க, என் தங்கச்சியை கேட்டு பாருங்க. அவள அப்படியே தூக்கிக்கிட்டு 4 ரவுண்ட் சுத்துவேன். அப்ப நான் கையில தொங்குறேன். ஆனா உன்னை நம்பிதான் தொங்குறேன். கீழே விட்டுறாத, சரியா? இல்ல மாட்டேன். பிரபாஸ், விட்டுறாத. பாத்து பாத்து பாத்து. ஹே, சூப்பரா இருக்குப்பா. இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா, ஒரு கை ஃப்ரீயா இருக்கு, நீயும் வாக்கா. எதுக்குடி? என்ன மேல சத்தத்தையே காணோம்? போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அண்ணின்னு வேற கூப்பிட வேணான்னு சொன்னால அவ. என்னவா இருக்கும்? டேய் சோனமுத்தா, சும்மா இருந்தவரே இப்படி ஸ்பெஷல் டியூட்டி பார்க்க வைக்கிறியாடா? குலதெய்வமே,
மாமா வரேம்மா. பாகுபலி பிரபாஸ் சூப்பர். என்ன சிரிப்பு சத்தம் கேக்குது? விட மாட்டேன்டா உன்னை. எழிலே இது வரைக்கும் என்ன இந்த மாதிரி யாருமே தூக்குனது இல்ல. ஆ, தூக்கிட்டாரா? ஐயோ. பாகுபலி பிரபாஸ் சூப்பர். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கார்ல. அர்னால்ட் சூப்பர். அட கிராதகா, தங்கறதுக்கு உள்ள விட்டா என் குடும்பத்தை தொங்க விட்டு வித்த காட்டுறியாடா. உன்ன வெந்த இட்லிக்கே இப்படி பர்ஃபார்ம் பண்றானே, ஆட்ட கிட்ட மடக்கி போட்டா என்ன மர்டர் பண்ண வச்சிருவானோ? அக்கா நான் சொன்னேன். மாமா நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனை நாள் நான் உங்களை இந்த மாதிரி தூக்க சொல்லி கேட்டிருப்பேன். பாத்தீங்களா, எழிலன் வந்த உடனே என்ன தூக்கிட்டாரு. அண்ணே வாங்கண்ணே, நீங்களும் வந்து பிடிச்சுக்கிட்டு தொங்குங்க, உங்களையும் தூக்க முடியும். டேய் தம்பி, என்னடா இது? இறக்கி விடுறா, எழிச்சிட போறடா. மாமா எழிலன் உங்களை மாதிரி கிடையாது. கையெல்லாம் சும்மா கல்லு மாதிரி இருக்கு, கரையவே கரையாது. மாமா நீங்களும் வாங்க. ஐயோ, இவ சிரிக்கிறாளா ரசிக்கிறாளா தெரியலையே. ஏய் அப்பா, குலதேவமே, நீ இப்படி வா. ஏய் இப்படி வா. ஆமா, இவன் யார் பிரபாஸ்னு பேர் வச்சது? குலதேவா நீ வச்சியா? நான் போய் அப்படி வைப்பேனா? எழிலன் என்ன பிரபாஸ் மாதிரியா இருக்காரு? அர்னால்ட் மாதிரி இருக்காரு. அக்கா உனக்கு அர்னால்ட், எனக்கு பிரபாஸ், ஓகேவா? பிரபாஸ் அவர் ஏதோ ஒரு படத்துல ஹீரோயின் முதுகுல உட்கார வச்சு புஷ்அப் எடுப்பார்ல, அதே மாதிரி என்னையும் அக்காவையும் உட்கார வச்சு புஷ்அப் எடுக்கிறியா? அவன் சிவனேன்னு கடந்தாலும் தவத்தை கலக்கிற மாதிரியே வாண்டடா போறாங்களே. இல்லைங்க, பல்லெல்லாம் உடைஞ்சிரும். அது எப்படி? நாங்க பின்னாடி தானே உட்காந்துருப்போம். ஏன் பல்லு உடைஞ்சிரும்னு சொல்றாங்க? ஐயோ அப்ப முடியாதா? முடியாது. ஆஹா அதெல்லாம் முடியாது. என்ன யாருமே இது வரைக்கும் புஷ்அப் எடுத்தது இல்ல. நீ எடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. ஐயோ, சொல்ல. என்ன பண்றீங்க? எப்பா இவ்வளவு வெறியா இருக்காளே. ஐயோ அக்கா, எழிலன் சான்ஸே இல்ல. இங்க பாரு, சூப்பர் ஹீரோ. குழந்தையாடி நீ? நீ மாக்கா? ஏன் மாமா நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்க முடிஞ்ச நான் ஏமா வேடிக்கை பார்க்க போறேன்? அக்கா எதுக்குக்கா இப்படி திட்டுற? ஏய், கெஸ்டா வந்திருக்கவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது? இப்படி கீழே போங்க. ஐயோ திவ்யா, நான் அக்கா, சொல்றது கீழே போங்கன்னு சொன்னேன். போ. நானும் அதாம சொல்ல வந்தேன். வாங்க வாங்க, எல்லாரும் கீழே வாங்க வாங்க நீங்க போலாம். இருங்க. நீங்க ரெண்டு பேரும் போங்க. பிரபாஸ் போங்க. அப்புறம் பார்க்கலாம். மேடம், ஏன் மேடம் ஒண்ணு இல்லாததுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதை பத்திமா? நடிக்காதீங்க மாமா. இவரு ஹவுஸ் ஓனர் ரிலேட்டிவா? சொல்லுங்க மாமா, இவரை ஹவுஸ் ஓனர் அனுப்புனாரு. உனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னு சொல்லுமா, அதையும் நான் சொல்றேன். வர வழியில தான் ஹவுஸ் ஓனர் பாத்துட்டு வரேன். நீங்களே மாடி போர்ஷனை எடுத்துக்கிறீங்களா இல்ல வேற யாரையாவது கூட்டிட்டு வரட்டுமான்னு கேக்குறாரு. இப்ப சொல்லுங்க, இவரு ஹவுஸ் ஓனர் ரிலேட்டிவா? திவ்யா, அது வந்து தம்பி பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு, அதான் நான். அதனால போய் சொன்னீங்கல்ல? அது வந்து திவ்யா, ஏயா அப்பாவி மாதிரி பேசுறியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? போய் சொல்லி எங்க வீட்லயே வந்து தங்கிருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? மேடம், அவரை கூப்பிட்டாரு, நானும் வந்தேன். நானே ஏதாவது சொன்னா, அவரா சொன்னாரு, நான் அமைதியா இருந்தேன். ஆ, என்ன தம்பி அந்த பல்ட்டி அடிச்சிட்டீங்க? ஆனா, நான் சேர்ந்து எல்லாம் திருட்டு தனத்தையும் பண்ணிட்டு இப்ப நாடகம் ஆடுறீங்களா? மேடம், திருடன்லாம் சொல்லாதீங்க மேடம். சொன்னா என்ன? அதுதானே நீ பண்ணிருக்க. போய் சொல்லி ஏமாத்தி இது சீட்டிங், ஃப்ராட் தனம். உன்னெல்லாம் சார் 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 நீங்க போங்க சார், நீங்க போங்க. அவர் எதுக்கு போகணும்? தப்பு என்னோடது மேடம். சார் போலாம் சார், நீங்க போங்க சார். பாத்துப்பா, திவ்யா ரொம்ப கோவக்காரி. ஐயோ, கால்ல விழுந்தாலும் என்னால உன்னை மன்னிக்க முடியாது. என்ன என்ன பாக்குற? யார் ஃப்ராடு மேடம்? யார் பொய் சொன்னது? யார் திருட்டுத்தனம் பண்ணது மேடம்? வேற யாரு? நீதான். ஆ, ஏதோ பொண்ணாச்சுன்னு பொறுமையா போறேன் மேடம். ரொம்ப ஓவரா திட்டுறீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதா? நான் இப்ப பொய் சொன்னேன் மேடம்? என்ன என்னைய எதிர்த்து பேசுற? ஆமா மேடம், பேசுவேன்.
முதல்ல இங்க வரப்போ பயந்துதான் வந்தேன். ஆனா இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே நான் இங்கதான் இருப்பேன். எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்கல்ல, இங்க சாப்பிடவும் தங்கவும் இப்ப எனக்கு உரிமை இருக்கு. ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? ஆமா மேடம், ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா நீங்க என்கிட்ட இருந்து வேலையை புடுங்கினத, காசு அடிச்சத, சர்டிபிகேட் விட்டத எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லவா? வாங்க சொல்லுவோம். உன் குணத்தை காமிச்சிட்டல்ல, என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? நான் யாருன்னு தெரியுமா? திவ்யா. உன்னை விட மாட்டேன். உன்னை இங்க இருந்து எப்படி வெளியில அனுப்புறேன்னு மட்டும் பாரு. என்கிட்டயே வா, பாத்துக்கிறேன். ஒண்ணும் பண்ண வந்துட்டா. சொல்லுப்பா. தம்பி, அவ கோமா வந்தா கோமா போயிட்டா, அப்படி என்ன சொன்ன நீ? உண்மையை சொன்ன. என்ன யாரும் சாப்பிட வரலையா? என்ன ஹல்கு, வாங்க சாப்பிட வாங்க. ஓ, இப்பல இருந்தே மலர் கூப்பிட்டா மட்டும்தான் வருவீங்களா? என்னடி அப்பெல்லாம் மக்கள நீ பாரு, மாமாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவ. இப்ப என் ஹல்கு சாப்பிடாம இருக்காரு, வா வந்து அவரை சாப்பிட சொல்ல. ஏ கண்மணி, விளையாட்டு கூட இப்படிலாம் பேசாத, கேவலமா இருக்க. ஏய், என்ன சொல்ற? மாமா வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏய் வா, வாங்க மாமா, வாங்க மாமா சாப்பிடலாம். நீ பேசிட்டு இருந்தது தெருமோன வரைக்கும் கேட்டுச்சு. அதுலயே என் மனசு வயிறு நிறைஞ்சு போச்சு. ஏன் மாமா இவ்ளோ கோவப்படுறீங்க? உனக்கு புரியாதாமா? எல்லாம் தெரிஞ்ச பெரிய மனுஷனி, அதான் யாரையும் கேட்காம நீ ஏன் முடிவு எடுக்கிற? நான் கோவமா இருந்தேன்னா கூலா இருந்தா உனக்கு என்ன? என்ன சிகா, கரெக்ட் தானே? கண்மணி, மாமா எவ்வளவு வேதனையோட கூட பேசிட்டு இருக்காரு. நாங்க சொல்றதான் கேட்கல, அவர் சொல்றதாவது கேளு கண்மணி. உனக்கு புரியாதுப்பா, அவருக்கு புரியும். மாமா, நீங்க இப்படி கோவப்படுறதுல நியாயமே இல்ல. உங்க வீட்டு மருமகளா உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக சரியான முடிவு எடுத்திருக்கேன். நீங்க தான் என்ன இப்ப பாராட்டணும். கண்மணி, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? ஏன் வாழ்க்கை உன் வாழ்க்கைன்னு பிரிச்சு பேசுற? விடு சரியா, தெளிவா இருந்தா அவ இப்படியா பேசுவா? எல்லாம் நம்ம வீட்டு தர்தரம் பண்ண வேலை. அவன் பண்ண தப்புல இவ தன்னையே மறந்துட்டா. கண்மணி கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. கண்மணி, உன்னையும் செழியனையும் நான் வேற வேறையாவ நடத்திருக்கேன். இன்னும் கேட்டா செழியனை விட உன்னதானமா நான் நிறைய நம்பினேன். நீங்க என்ன நம்பனீங்க தான் மாமா, நான் இல்லன்னு சொல்லல. அதே சமயத்துல ஹல்குக்கும் நீங்க நல்லது பண்ணணும்ல. சொல்ல போனா இந்த முடிவை நீங்களும் அத்தையும் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஊர் உலகத்துல மாமனார் மாமியார் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, உதவி பண்ணலனாலும் அட்வைஸ் பண்ணாதீங்க மாமா. அப்படி சொல்லிதான் ஆகணும்னா இதோ அவருக்கு சொல்லுங்க. மலர்கிட்ட பேசி நம்பிக்கை கொடுங்க. அக்கா, நீ ஏதோ தியாகம் பண்றதா நினைச்சு எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதக்கா. உன்னா மாமாவை பிடிக்கும்னு சொல்ற. மாமாவை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா உன் வீட்டுக்காரரா எனக்கு பிடிக்கும். உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க முடியாதுன்னு சொல்ற மனுஷனுக்கு என்ன கட்டி வைக்கணும்னு நினைக்கிற? உனக்கு புரியுதா இல்லையாக்கா? உன் முடிவால எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் எவ்வளவு தூரம் பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ப்ளீஸ் கேளுக்கா. சின்ன பொண்ணாவ அவளே இவ்வளவு தெளிவா சொல்றா, நீ ஏன் இவ்வளவு புடிவாத பிடிக்கிற? மாமா, வயசு பொண்ணு அவ, அவளுக்கு என்ன தெரியும்? வாழ்க்கைனா என்னன்னு என்ன விட அதிகமா புரிஞ்சவங்க நீங்க தான். உங்களுக்கு அனுபவமும் அதிகம். அத வச்சு சொல்லுங்க. நீங்க எல்லாருக்கும் பெரியவரா நல்லதை மட்டும் எடுத்து சொல்லுங்க. இதோ இந்த வீட்டு பெரியவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா.
உங்க ஒரு பொண்ணு இல்ல, உங்க பொண்ணுங்க 2 பேரையும் என் மகன் நல்லா பாத்துப்பா, நம்பி அனுப்புங்கன்னு சமாதானம் சொல்லுங்க மாமா. அதுதானே பெரியவங்களுக்கு அழகு. திமிர் எடுத்து பேசாதடி. எவ்வளவு பெரிய மனுஷன் உனக்கு புரியுற மாதிரி பேசிட்டு இருக்காரு, நீ என்னமோ நக்கல் பண்ணிட்டு இருக்க. சரளா விடுமா. பாசத்துல அவ சர்க்குணத்துக்கு சளைச்சவல்ல. விட்டு கொடுக்கறது பாசம் நினைச்சு பைத்தியக்காரத்தனமா எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா கண்மணி, மகாலட்சுமி மட்டும் இல்லாம அன்னலட்சுமியா வீட்டுக்கு வந்தவ நீ. எக்காரணம் கொண்டும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேமா. எப்போ நீதாமா எங்க வீட்டுக்கு மூத்த மருமக. அந்த இடம் உனக்கு மட்டும்தாமா. நிச்சயமா உனக்கு குழந்தை பிறக்குமா. எங்க அம்மா ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா இருக்கும். நான் உன் கையால சாப்பிட்ட நன்றிக்காக இதை சொல்லலாமா. வர்ற வழியில ஒரு சித்தரை பார்த்தேன். உயிர் ஊறும் வழி தெரியாது உம் மகள் தன் தாலியை பகிர துணிவாள். சொல்லிவை ஈசன் அவள் கரு நிரப்ப ஆசி தந்தான்னு சொல்லி உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு அவரே சொல்லிட்டாருமா. என்னதான் நம்பல, கடவுள் வாக்கு அதையாவது நம்புமா. சாரி மாமா, என்னால சிரிப்பு அடக்க முடியல. அத்தை நம்மள நாடக கம்பெனின்னு சொல்றதுல தப்பே இல்ல மாமா. எப்படி சித்தரை பாத்தீங்களா? அவரு எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாரா? அந்த சித்தர் என்ன படிச்சிருக்காரு மாமா? எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு? ஸ்கேன் கூட பார்க்காம சொல்லிடுவாரா? பயங்கர அட்வான்ஸ்டா இருக்காரு. சரி, ஃபீஸ் ஏதாவது கேட்டாரா? கண்மணி, நீ ரொம்ப ஓவரா போற. சித்தர் சொன்னது உண்மை. அப்ப நானும் கூட தான் இருந்தேன். நடந்ததெல்லாம் உண்மைமா. உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. மாமா, எனக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். மலை கழுத்துல நீங்க தாலி கட்டலனா நான் பொணமாகறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மாமா, சும்மா எதையாவது பேசி கலைக்காதீங்க. முடிவானதுதான். கண்மணி, நான் இவ்வளவு சொல்றேன், என் பேச்சுக்கு மரியாதை இல்லையாமா? உன்னை நான் பாசக்காரி நினைச்சம்மா. நான் சொன்னா நீ கேப்பேன்னு உன் அத்தைக்காரி கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். என் மூஞ்சில கரிய பூசிட்டமா. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய தூள் தூளாக்கிட்டமா. நீ ஏன் கண்மணி இது? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கண்மணி, கண்மணி நில்லு. கண்மணி, கண்மணி போகாதம்மா, சொன்னா கேளு. கண்மணி, 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 கண்மணி. மாம்சே. ஓ, அந்த அளவுக்கு பேசினான அந்த புள்ள பூச்சி. ஆமாண்டி, மேடம் மேடம்னு பம்பிட்டு இருந்தவ இப்ப என்னைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்னமோ நான் தான் பணத்தை அடிச்சேன், வேலையை புடுங்கன்னு என் வீட்லயே சொல்லுவானா. சொல்லிடுவானா அவன்? இல்ல நான் தான் சொல்ல விட்டுருவேனா? இந்த திவ்யா யாருன்னு அவனுக்கு இன்னும் தெரியல. அன்பு காட்டினாதான் அன்பு காட்டுவேன். ஆனா இதே அதிகாரம் பண்ணணும்னு ஈகோ காட்டினா நான் அவனுக்கும் மேல காட்டுன்னு காட்டுவேன். ஏய் இரு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? பேசினா பேசிட்டு போட்டோம் விட. என்னது பேசிட்டு போட்டுமா? பேசுவான். ஏதோ டென்ஷன்ல இருந்ததுனால இன்னைக்கு சும்மா விட்டுட்டேன். இதுக்கு மேல அவன் பேசினா அப்புறம் வாய் இருக்காது. போய் சொல்லி என் வீட்டுக்கு வந்து இப்ப என்னையும் அதிகாரம் பண்றான். இடம் இருக்கிறதுனால தானே அவனுக்கு இவ்ளோ திமிரு. இந்த திமிரு அடக்கணும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல அவன் என் வீட்டுல தங்கி ஒரு வேளை சாப்பிட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என் மரியாதையே போயிடும். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். என்ன பண்ணலாம் சொல்லு? ஏதாவது ஒண்ணு. இரு சொல்றேன்னு கோச்சிக்காத. சும்மா இருந்தவனை கொட்டி கொட்டி கொலவியாக்குனதே நீதான். அவன் சொல்றதுல நியாயம் இருக்கு. நீ அவனை ஏமாத்தி பணம் வாங்கின. அவன் தங்க இடம் இல்லாம உன்னை ஏமாத்தி உன் வீட்டுக்கே வந்துட்டான். நீயும் தானே ஒரு காரணம். என்னடி சேம் சைடு கோல் போடுறியா? அதான் அவன்கிட்ட அடிச்ச பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல. நீ கொடுத்த பணத்தை தான் அவன் இன்னொருத்தங்கிட்ட ஏமாந்துட்டானே. அதுக்கு நான் பொறுப்பு. அது அவன் தப்பு. ஹே, பணத்தை விட்ரி. நீ தானே அவன் வேலையை பறிச்ச. சோ அவனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு போ.
அடியே, நான் அவனை துரத்துறதுக்கு வழி கேட்டா நீ இருக்கிறதுக்கு வழிய சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனுக்கு ஆயுசுக்கும் வேலை கிடைக்கலனா நான் தான் அவனுக்கு சோறு போடணுமா? நல்ல கதையா இருக்குடி. இங்க பாரு, எனக்கு தெரியாது. இன்னைக்குள்ள அவனை எப்படியாவது என் வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி. இங்க பாரு, என்னால யோசிக்க கூட முடியல. அதனால தானே உன்கிட்ட ஓடி வந்தேன். நோ சம்திங் ஷாலினி. அவன் அப்படியே கொல்றான். அவனை கண்டிப்பா துரத்தி ஆகணும். இம்ச அடிக்குது பாரு. 10 நிமிஷம் நம்ம பேசிடக்கூடாதே, யாராவது கால் பண்ணிடுவாங்க. சவிதாடி, அப்ப இம்சை அரிசி அட்டென்ட் பண்ணு. சொல்லு சவிதா. ஐயோ அக்கா, அத்தை, என்னடி அத்தைக்கு என்னாச்சு? அத்தைக்கு இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன் எடுத்தோம்க்கா. அதான் எனக்கு தெரியுமே. அத்தை அத சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மூச்சடைச்ச மாதிரி ஆயிட்டாங்கக்கா. பொறை ஏறிடுச்சுன்னு நினைச்சோம், ஆனா பேச்சு மூச்சே இல்லக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா ஏதோ எலும்பு தொண்டைக்குள்ள சிக்கிக்கிச்சுன்னு சொல்றாங்கக்கா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. நீ வாக்கா. சவிதா, பதட்டப்படாத. அத்தைய முதல்ல வெறும் சாதத்தை உருண்டை பிடிச்சு முழுங்க சொல்லு. அதெல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சுக்கா. எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல. அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுக்கா. நம்மள விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. எங்களுக்கு எதுவுமே புரியல. அக்கா வேற ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. சவிதா, பயமுறுத்தாத. நமக்குன்னு இருக்கிற ஒரே பெரியவங்க அவங்கதான். அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி பாரு. பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. நான் உடனே வரேன். வா. அத்தைக்கு என்னடி ஆச்சு? நான் போற வழியில சொல்றேன், நீ வண்டி எடு. வா. அத்தை, சவிதா. வந்துட்டேன்க்கா. அத்தைக்கு என்னாச்சு? சொல்லு. உள்ள வாக்கா. ஐயோ ஐயோ, தாங்க முடியல. ஐயோ பெரியமா, நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருக்கணுமே. செம்ம காமெடியா இருந்திருக்கும். அப்படியா? ஆ, ஆ. இவன் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கான்? எழிலா, கேட்டதுக்கே எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா சிரிச்சே செத்து போயிருப்பேன். குலதெய்வமே, இப்படி சலங்கு சிரிப்பா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? என்னடி நடக்குதுங்க? அதான் எனக்கும் புரியல. நீ தானடி எமர்ஜென்சி ஃபோன் பண்ண? நல்லதானே இருக்காங்க. அத்தை, என்னாச்சு அத்தை? உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சவிதா ஃபோன் பண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் சாப்பிடு. பெரியமா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கழுது தான் ஜெயிச்சது. நீ வந்து சொல்லுக்கா, என்னாச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அந்த கடவுள் எங்க கிட்ட சொன்னாதானே தெரியும். எழிலே, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட். மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா. அது உங்க அக்காக்கே தெரியல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? அத்தையோட உயிருக்கு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இங்க வந்து கதை பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. எலும்பு அடிச்சுக்கிட்டு அத்தைக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்கன்னு சொன்னதும் எவ்வளவு ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு வந்தோம் தெரியுமா? வர வழியில எங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கா உங்களுக்கு? எதுல விளையாடுறதுன்னு தெரியல. ஏய், இது உன் வேலை தானே? இல்ல மேடம். நான் உன்னை திட்டினேன்னு எல்லாரையும் உன் பக்கம் வர வச்சு என்கிட்ட போய் சொல்லி என்ன பயமுறுத்தி இருக்கல்ல, அதானே? அக்கா, என்னக்கா பேசுற? மேடம், எது நடந்தாலும் நான் தானே மேடம். அக்கா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அத்தை ரொம்ப சீரியஸா தான் இருந்தாங்க. குலதெய்வமே, சிக்கன் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்சேன். ஆனா அம்மா, என்னம்மா ஆனா ஊனானா? அட வாய மூடுமா, விட்டு அணை கொண்டாவே வாயில போயிடும் போல இருக்கு. அத்தை, என்னாச்சு அத்தை? எங்க எலும்பு தொண்டையில சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது ஏமா முழுகுற? அத்தை, அம்மா, குலதெய்வமே, வெறுச்சரை உருட்டி வை. சீக்கிரம். என்னாச்சு அத்தை? இங்க பாருங்க. சீக்கிரம். ஐயோ. போடு. அத்தை, அத்தை, ஐயோ, என்னங்க? ஐயோ, வெறுச்சரை சாப்பிட்டா சரியானு சொல்றாங்களே. இப்போ ஒரு சரியால என்ன பண்றது? என்னங்க, ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம் வாங்க. ஆஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி போது என்ன காசு ஏதுமா? ஐயோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போலாங்க. நீங்க தூக்கிட்டு வாங்க, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். ஐயோ, குடியிருந்த கோயில என்ன பெத்த ஆத்தாவ நான் என்ன பண்ணுவேன்?
ஐயோ, என்னங்க என்ன சத்தம், என்ன ஆச்சு? எங்க அத்தை சாப்பிடும்போது தொண்டையில சிக்கன் எலும்பு சிக்கிக்கிச்சு. மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அத ஹாஸ்பிடல் போலான்னு ஆட்டோ பிடிக்க போறேன். சிக்கன் எலும்பு தொண்டையில சிக்கிச்சு அதானே? சரி உள்ள வாங்க. வாங்க. ஐயோ குடியிருந்த கோயில என்னை விட்டு போயிடாத. அண்ணா ஒண்ணு ஆகாதுண்ணே. பாருப்பா ஒண்ணு இல்ல. ஒண்ணு ஆகாது இருங்க, கொஞ்சம் இருங்க. பாப்பா ஹாஸ்பிடல் போலாம்ப்பா. இல்லண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. இவங்களை திருப்பி பிடிங்க. அண்ணா பிடிங்க. அண்ணா, ஒண்ணு ஆகாது. பிடிங்க, அழுத்தி பிடிங்க. என்னப்பா பண்ற? அழுத்தி பிடிங்க. ஏய், அம்மா அடிக்குது. ஒண்ணு இல்ல, அழுத்தி பிடிங்க. அப்பா எலும்பு இனி வந்துச்சுப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ. திரும்பி உட்காருங்க. தண்ணி மட்டும் கொடுங்களேன். ஒண்ணு இல்லம்மா. இந்தாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. ஆஹா, என் அம்மா கண்ணு திறந்துச்சுப்பா. வாய் சரியாயிடுச்சு. தம்பி தேங்க்ஸ்ப்பா. நவருமா தம்பி போகுது. அம்மா உயிரை புடிச்சு நிறுத்திட்டியாப்பா. நீ தெய்வம்ப்பா. அண்ணா இதெல்லாம் ஊர் வைத்தியம் அண்ணா. தேங்க்ஸ் எழிலன். இருக்கட்டும். அத்தை, நீங்க செத்து பொழைச்சிருக்கீங்க. எழிலன் தான் உங்களை காப்பாத்திருக்காரு. ரொம்ப நன்றி. ஆமா நீங்க பெரியம்மா மாதிரி. இப்ப பரவாயில்ல. பரவாயில்லப்பா. இப்ப உட்காந்து சாப்பிடுங்க. பாரு எலும்புலாம் பீஸ் அம்மாக்கு போடு, எலும்புலாம் எனக்கு போடு. இப்போது என்ன நம்புங்க மேடம். என்னையே குறை சொல்லாதீங்க. அக்கா, எழிலன் ஒரு சூப்பர் ஹீரோ தெரியுமா? எப்படி அத்தையை காப்பாத்தினாரு தெரியுமா? அவர் மட்டும் இல்லனா அத்தை, திவ்யா, என்ன அத்தை? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எங்களுக்கு யார் அத்தை இருக்கா? எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா உண்மையிலேயே இது எனக்கு மறு ஜென்மம் தான் திவ்யா. எலினல் மட்டும் வரலன்னா அம்மா ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும் தாங்கி இருக்க மாட்டாங்க திவ்யா. என் அம்மாவை காப்பாத்துறதுக்காகவே கடவுள் வந்து எலினலை அனுப்பிச்சிருக்காரு. எங்க வீட்ல சந்தோஷத்தை நீ திருப்பி கொண்டு வந்துட்ட. நாங்க உனக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நான் உனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு என் கையாலேயே சமைச்சு தரேன். குடியிருந்த கோயில அடுத்த வாட்டியாச்சு கரெக்டா பார்த்து சாப்பிடு. அதான் என் சின்ன பிள்ளை எழிலன் இருக்கானே, அப்புறம் எனக்கு என்னடா? அத்தைக்கு அலம்பல பாத்தியா? அத்தை, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம். நிஜமாவே தேங்க்ஸ். சரி வரேன். திவ்யா உங்களை காட்டான்னு சொன்னப்போ நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். ஆனா ஊர் பையனா பாட்டி வைத்தியத்தை வச்சு அத்தையை குணப்படுத்திட்டீங்க பாத்தீங்களா? சூப்பர். நீங்க வேறங்க, இதுல என்ன இருக்கு? பத்திரமா பாத்துக்கங்க. வரேன். சண்டைக்காரி, அவங்க கூட போய் சண்டை போடுற? வா. குலதெய்வமே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஓடுதோ? இனிமே கவனிக்கலாம். முதல்ல அத்தைய பாப்போம். வாங்க. குலதெய்வம் சொல்றது கரெக்ட். பாத்தியா, அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு நீ நினைச்ச. ஆனா அவன் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டான். உன் அத்தை உயிரையும் காப்பாத்திட்டான். எனக்கு என்னமோ எழிலன் நீ சொல்ற அளவுக்கு மோசமானவன் இல்லடி. என்ன பொய் சொல்லி வீட்டுல தங்கியிருக்கான். ஆனா அப்பாவி. படபடன்னு பேசுறவனா என்னையே அமைதியாக்கிட்டான். அவன் பொறுமை தாண்டி ஜெயிச்சது. அவன் மட்டும் இல்லனா அப்பா அம்மா எல்லாமே இருக்கிற நாங்க அத்தையும் எழுந்திருப்போம்ல. ஏய், நல்ல விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷப்படு. இங்க பாரு, உலகத்துல யாரும் யாரையும் காரணம் இல்லாம மீட் பண்ண மாட்டாங்க.
நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை சந்திக்கிறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணமாவது இருக்கும். இங்க பாரு, எழிலன் உன் அத்தையை காப்பாத்த வந்ததா உன் மாமாவே நினைக்கிறாரு. இப்ப சொல்லு, நீ அவனை வெளியே அனுப்ப போறியா? என்ன முடிவு பண்ணிருக்க? இதுக்கப்புறமா அவனை வெளியில அனுப்புனேன்னா நான் தான் நன்றி கெட்டவளாயிடுவேன். நீ சொன்னதுதான், அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அது வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும். ஆனா அவனுக்கு நானே ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன். இங்க இருந்து அவன் ஒரு வேலையோடவே போட்டுண்டி. என்ன சொல்ற? அப்பா, எப்படியோ அந்த டார்சன் ஹீரோக்கு வேலை வாங்கி தர போற. டார்சன் ஹீரோவா? ஆமா, ஏன் ஹீரோயினுக்கு தான் ஹீரோ செட் ஆவாங்களா? என்ன மாதிரி ஃப்ரெண்ட் கேரக்டருக்கும் ஹீரோவை பிடிக்கலாம்ல. எழிலன் செம்ம ஸ்மார்ட். அடி வாங்க போறேன். ஹே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்ன அடுத்து யாரை காப்பாத்தலான்னு ஆழ்ந்த யோசனையா? சாரி மேடம், கவனிக்கல மேடம். ஏன் என்ன பார்த்தாலே இப்படி பயப்படுற? பயம்லாம் இல்லைங்க. வழக்கமா நீங்க மாடிக்கு வந்தா வம்பு தும்பு ஏதாவது இருக்கும், அதான் கொஞ்சம் பதட்டம். ஒரு பதட்டமும் வேணாம். போய் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்த, நானும் ஒரு கோவத்துல உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு சத்தம் போட்டேன். ஆனா எங்க அத்தையை காப்பாத்தினதுமே கோவம் எல்லாம் தணிஞ்சிடுச்சு. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு நினைச்சேன். நிஜமாவே மன்னிச்சிட்டீங்களா மேடம்? எங்க வீட்டை விட்டு உன்னை வேலையோட தான் அனுப்பணும்ன்ற அளவுக்கு மன்னிச்சிட்டேன். போதுமா? முருகா, உம்மா. எங்க ஒரு பக்கம் பயங்கரமா கோவப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இவ்ளோ சாஃப்டா இருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளவு ஈஸியான கேரக்டர் இல்ல. சரிங்க. பிரச்சனைனா நாளைக்கே சட்டையை பிடிச்சு சண்டை போடுவேன். சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். சுஷீலா மேடமை மீட் பண்ணேன். நாளைக்கு ஒரு பேங்க் இன்டர்வியூ இருக்கான். இந்த ஆன்லைன்ல சிக்னேச்சர்லாம் தேவையில்லைன்னு உனக்காக நானே அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த புக்ஸ். நாளைக்காங்க? அதுக்குள்ள நான் ரெடி பண்ணுமே. என்ன நாளைக்கு தானே? அப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ண போற? இந்த புக்ஸ் இருக்கு, இது படி. அப்படியே நெட்லயும் கொஞ்சம் சர்ச் பண்ணா கிடைக்கும். நீ ஆல்ரெடி டேலண்டட் தான்யா. உன்னை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணா போதும், அதை நானே பண்ணிடுவேன். உண்மையா மேடம்? ஆனா என்ன, நீ கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்ன என்ன மேடம் காட்டான். அது நீங்க என்ன வழக்கமா புகழ்றது தானே மேடம்? என்ன எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? உங்களால முடியுமா? உண்மையை சொல்றேங்க, நிஜமாவே எனக்கு படிப்பறிவு இருக்குதே தவிர உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு என்கிட்ட இல்ல. இங்கிலீஷ் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. வேலை கிடைக்கலன்னு எனக்கு கோவம் இருக்குதா மேடம்? ஆனா நிஜமாவே அந்த வேலைக்கு நீங்க தான் என்னை விட தகுதியானவங்க. இது சொல்றதுல எனக்கு ஒன்னும் அசிங்கம் இல்ல மேடம். நீங்க ட்ரெயின் பண்ணா நிஜமாவே நான் செலக்ட் ஆயிடுவேன் மேடம். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். தேங்க்ஸ் மேடம். ஆனா நான் கோவக்காரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். உனக்கு ஓகேயா? ஐயோ, வேலை கிடைக்கணும்னா என்ன வேணா செய்யுங்க. கோவம் என்ன, 4 அடி அடிங்க, காரி துப்புங்க. ஆனா இன்டர்வியூல மட்டும் செலக்ட் ஆகணும் மேடம். என்னையா இப்படி இருக்க? ஏங்க, நான் சின்ன வயசுல மாமா ஸ்கூல்ல சேர்க்கும் போது கண்ணு ரெண்டையும் விட்டுருங்க, தோலை உரிச்சாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. அதான் நல்லா படிச்சேன். அதே மாதிரி தான் நீங்களும். சரி, ஓகே இரு. இப்போ நான் தான் உன்னை இன்டர்வியூ பண்ண போறேன். ஓகேயா? உன் பேரு நான் சொன்னதும் அங்க இருந்து நடந்து வரணும். போ. ஏய். என்ன இது? இன்டர்வியூ பண்ண போறீங்க, உட்காருங்க. யோ, என்னையா பக்கி மாதிரி வர? இங்க பொங்கலா குடுக்குறாங்க. இல்ல மேடம். என்ன நொல்ல மேடம்? போ, போய் மெதுவா கெத்தா நடந்து வா. போ. சரிங்க மேடம். எழிலன், நல்லா தான் நடக்கிற. ஆனா தைரியமா ஆட்டிடியூடோட நில்லு.
ஹேண்ட் ஷேக் பண்ண கை நீட்டு. ஏயா பம்புற? பிச்சையா கேக்குற? வேலைக்கு தானே போற? தைரியமா நில்லு. இவ்வளவு தைரியம் போதுமா மேடம்? நிக்கிறதெல்லாம் ஓகே. இப்போ கை கொடு. இப்படி இல்ல, இப்படி இப்படி கை கொடு. கையாங்க உன் தலை. ஹேண்ட் ஷேக் பண்ணியா? என்ன பூச்சி பிடிக்கிறீங்களா? பக்கத்து வீட்டு நாய் கூட உன்னை விட நல்ல ஹேண்ட் ஷேக் கொடுக்கும். நாயா? எனக்கு நாய் நன்றி உள்ளதுதான். நல்ல கான்ஃபிடென்ட்டா கையை கிரிப்பா வச்சு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். புரிஞ்சுதா? கொடு. நீங்க தான் அழுத்தி பிடிக்க சொன்னீங்க. சாரி சாரி சாரி. அழுத்தி கை கொடுத்தா இன்டர்வியூவருக்கு நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காக சொன்னேன். அதுக்காக இப்படி எலும்பு ஒடிக்கிற மாதிரி கை கொடுத்தா? சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம். கை கிரிப்பாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் ஜென்டிலாவும் இருக்கணும் யா. சாரி. இப்போவாவது ஒழுங்கா கை கொடு. இப்போ ஓகே. உள்ள வரும்போது கெத்தா வருவே. அதுக்கப்புறம் முருகா காப்பாத்திட்டேன். ஹலோ, இங்க கவனி. சரி. உள்ள தைரியமா வருவ, நிப்ப, கை கொடுப்ப. ஆனா கேள்வி கேட்டா மேலையும் கீழையும் பாப்பியே. இல்ல மேடம், கரெக்டா பதில் சொல்லிடுவா மேடம். கிழிச்ச. ஏய், நீ கண்ணை பத்தி பேச மாட்டியா? திருட மாதிரியே அங்கேயும் இங்கேயும் பாக்குற. என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்னேன். இங்க பாரு, யாரு கண்ணை பார்த்து பேசுறாங்களோ அவங்களதான் நேர்மையானவங்கன்னு எல்லாருமே நம்புவாங்க. நீ உலக மகா உத்தம, ஆனா ஏன் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற? பாரு. இல்ல, என்னால முடியாது மேடம். வேலை வேணுமா வேணாமா? ஐயோ வேணும் மேடம். அப்ப நான் எது சொன்னாலும் செய்யணும். இப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடாது. got it? என் கண்ணை பார்த்து பேசு. இது ஓகேவா மேடம்? இதெல்லாம் ஓகே. ஆனா இங்கிலீஷ்? ஐயோ, அதையே ஞாபகப்படுத்துறீங்க மேடம். வெள்ளக்காரன் எதுக்காக படம் எடுத்தாலும் அடிக்கடி எனக்கு எரிச்சலா வரும் மேடம். இங்கிலீஷ் பிடிக்கும், ஆனா பேச வர மாட்டேங்குது மேடம். இங்க பாரு, இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டம் இல்ல. உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் இந்த ஊர் நாட்டா மாதிரி பேசாம கொஞ்சம் ஸ்டைலா பேசு. இப்போ tell me about yourself னு கேட்டா என்ன சொல்லுவே? My name is Erlan. I am from Tenkasi.
ஐயோ மேடம், இவ்ளோ பெருசா வளர்ந்து நிக்கிறான் எந்த கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிக்கிறான் என்ன சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது மேடம் 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 நில்லுங்க. என்ன ஒண்ணாம் கிளாஸா படிக்கிற நீ மை நேம் இஸ் எழிலன்னு ஏதோ ரைம்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க ஐ அம் எழிலன்னு சொல்லு சரிங்க. ஐ எம் எழிலன். அன்னைக்கு why should I hire you னு கேட்டேனே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு மேடம். ஐ எம் சின்சியர் மேடம். ஐ எம் டெடிகேட்டட் மேடம். ஐ எம் ஃப்ரம் தென்காசி மேடம். யோ அங்கே போய் இப்படி வாந்தி எடுத்து வைக்காத கண்டினியூஸா ஒரு 4 வார்த்தையாவது பேச வேணாமா இங்க பாரு நான் சொல்றது அப்படியே சொல்லு Honestly, I possess all the qualities that you're looking for. சொல்லு சொல்லு Honest and கீழே பார்க்காத மேல பார்த்து பேசு honestly I profession என்னையா இது possess honestly I possession of ஐயோ என்ன மேடம் யோ அது possession இல்ல possess ஒழுங்கா நிறுத்தி நிதானமா கொஞ்சம் ஸ்டைலா சொல்லு சொல்லு honestly I process possess Honestly, I possess all the skills and experience that you're looking for. இப்போ நீ சொல்லு கவனிக்கிறியா I'm very sure that I'm the best candidate for the job. இப்போ நீ சொல்லு ஃபர்ஸ்ட் லைனாவது சொல்லு honestly I possess process possess on that கரெக்ட் தான் மேல சொல்லு skill and experience that you are looking for. முருகா இதே மாதிரி நாளைக்கு இன்டர்வியூலயே சொல்லிடணும். சிஸ்டர் அப்பாக்கு எப்படி இருக்கு உள்ள போய் பார்க்கலாமா சீரியஸ் தான் சீஃப் டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள போக முடியும் கண்மணி எல்லாமே உன்னால வந்ததுதான் என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷன் அவருக்கே இந்த கதியை வரவழைச்சிட்டேன் ஆமாக்கா அப்பா சொல்றது ரொம்ப சரிதான் பாவம்க்கா மாமா உனக்காக பேசணும்னு வந்தவரை மதிக்காம இப்படி நடந்துக்கிட்டியே இவங்க எப்படி அதை நினைச்சு பார்ப்பாங்க அப்பாவை மதிச்சு அவர் வார்த்தை கேட்டிருந்தா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா ஆ? நம்ம பசங்க தானே சொன்னா கேட்பாங்கன்னு வந்து சொன்னாரு அவர் மதிக்கல அதான் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு உன்னை என்னைக்காவது மருமக மாதிரி நடத்திருக்காரா சொந்த மக மாதிரி தான் நடத்தினாரு இப்ப அம்மா வந்து அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் குதிக்கிற அந்த கோவி வந்து கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் எல்லாம் என் தலை விதி சென்னைக்கு வேலை தேடி வந்தேன் வேலையை விடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டுங்க. அப்பதான் நீங்க நாயகி சீரியலை ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். நன்றி.